மாசில்லாத சுத்தமான பக்தி. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பக்தியிலே வீணான தேவ பக்தியும் இருக்கிறது, மாசில்லாத சுத்தமான பக்தியும் இருக்கிறது. தங்களுடைய நாவை அடக்காமல் தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணினால் அவர்களுடைய தேவ பக்தி வீணானது. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்து உலகத்தால் கரைபடாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்கிறவர்களுடைய பக்தி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசம் மகிமை உள்ளது, அது சுத்தமானது, தீட்டுப்படாதது. கர்த்தருடைய மெய்யான உபதேசத்தை பின்பற்றுகிற நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். கிருபையுள்ள கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய இருதயமும் கிருபை நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் அன்பும் பரிசுத்தமும் இணைந்திருக்க வேண்டும். இதுவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை செய்தாலும் அது தேவனுக்கு மறைவாக இருக்காது. நம்முடைய பேச்சுக்களும் கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பாவங்களை எப்படித்தான் மூடி மறைத்தாலும் அது தேவனுக்கு தெரிந்துவிடும். தேவனை யாரும் வஞ்சிக்க முடியாது. தேவனை வஞ்சிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி புரிய வேண்டும். அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். ஏழைகள் மீது மனதுருக்கமாய் இருப்பதும் அவர்களுக்கு உதவி புரிவதும் மெய்யான தேவ பக்தியில் ஒரு அம்சம். நாம் யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதில் கவனமாய் இருக்க வேண்டும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதில் நாம் கவனம் செலுத்துவது போல நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்மிடத்தில் சிறிய தப்பிதம் காணப்பட்டாலும் இப்பிரபஞ்சம் அதை பெரிதுபடுத்திவிடும். இப்பிரபஞ்சத்தில் கரைபடாதபடிக்கு ஜீவிப்பது மிகவும் கடினம். இது கடினமாக இருந்தாலும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி புரிவதும் ஆத்மாவை உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தியின் அம்சங்கள்: திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறது.